Hi guys, welcome to another video of Magali's Kitchen. நான் பாலா, இது எங்கள் அம்மா மம்மி. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்னென்னா வந்துட்டு எங்கள் மம்மியோட ரெசிபியை தான் வந்துட்டு நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி, என்ன ஸ்பெஷல், என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்கணும். நண்டு கிரேவி தான் செஞ்சுருக்கேன். ஓகே, ஸோ இதோட ஸ்பெஷல் என்ன வந்துட்டு முதல்ல எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு தான் பிடிக்கும். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ வீட்டில் வர எல்லா கெஸ்ட்டுக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எதுனா கமெண்ட் பண்ணுங்கள், இதில் எதுனா டவுட் இருக்குது, இல்லை எதுனா கரெக்ஷன் பண்ணணும்னு அதை ஆட் பண்ணுறேன். மிளகு ஒரு ஸ்பூனு, 5-6 பட்டை போட்டுருக்கேன், 1/2 ஸ்பூன் லவங்கம் போட்டுருக்கேன், 1/2 ஸ்பூனு இது பெருஞ்சீரகம் போட்டுருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இடிக்கிற அளவுக்கு. நம்ம போய் வறுத்து வச்சோம் இல்லையா, பட்டை லவங்கம் மிளகெல்லாம், அதை இப்போ பொடி பண்ணிக்கிறோம். கல்லில் வச்சு இடித்து எடுத்துக்கணும் நல்லா பொடியாக. ஸோ நண்டுக்கு தேவையான ஐட்டம் நண்டுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். நண்டு இருக்கு, அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாத்தூள், பட்டை லவங்கம், கொஞ்சோட தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கோம். அப்புறம் அவ்வளோதான், செய்யலாம். எண்ணெய் காஞ்சி இருக்கு, பட்டை லவங்கம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும். நல்லா பட்டை லவங்கெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கணும். 3 பூண்டு, 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். நல்லா வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதங்கி தக்காளி இப்போ மிளகாத்தூள் போடுறோம். இதில் ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். அப்புறம் நண்டெல்லாம் போட்டுட்டு பத்தெல்லாம் நல்லா கொஞ்சம் சேர்த்துறோம். நண்டு பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த இதெல்லாம் காலெல்லாம் போட்டுடுவோம். இது ஓடோடு அப்படியே போடக்கூடாது, ஓடெல்லாம் பிரித்து எடுத்து தான் போடணும். ஒவ்வொருத்தர் ஃபஸ்ட்லேயே பிரித்து வச்சுடுவாங்க, நாங்கள் அப்படி இல்லை, போடும்போது பிரித்து போடுவோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுட்டாக்கா அது இருக்கிற ஜூஸ் எல்லாம் போயிடும். அதுக்காக போடும்போது பிரித்து ரெண்டு பிரித்து அப்படி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது ஒரு மாதிரி இங்கே அப்படியே லேயராக இருக்கும் பிளாக் கலரில், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கழுவி மறுபடியும் அழிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போடுறோம். இந்த ரெசிபியோட ஹிஸ்ட்ரி சொல்லாமா? என்ன இந்த ஹிஸ்ட்ரி என்னன்னா, மலையாளக்காரர் வச்சுருக்காங்க. அவங்க சுமார் 20 வருஷமாக பழக்கம் இருக்குது. 20 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கும். அவங்க சொல்லிக் கொடுத்தது தான் நான் தெரிஞ்சுருக்கேன். அவங்க எப்படி சொல்லிக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஒரு 20 வருஷம் செய்கிறேன். ஊர்லேருந்து யார் வந்தாலும் ஒரு நாள் நம்ம வீட்டில் நண்டு குழம்பு இருக்கும் அவங்களுக்காக. இதெல்லாம் போட்டாயிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் ஒன்று போடணும், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 6 பச்சை மிளகாய் போடணும். நல்லா காரமாக வேணும்னா ஒரு 5-6 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நிச்சயமாகவே ஒரு 10 பச்சை மிளகாய் இருக்கும். ஏன்னா சின்னதாக இருக்குது, அந்த 10 பச்சை மிளகாய் இருக்கும். ஃபஸ்ட்டு வறுத்து பொடிச்சு வச்சுட்டு அந்த பொடியை லாஸ்ட்லேயே இப்போ போட்டுப்போம். போட்டு கொஞ்சம் நேரம் பொடிச்சுக்கிறது ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் கூட போட்டுக்கலாம். போட்ட உடனே நல்லா கமகமான வாசனை வருது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நண்டு கிரேவி சூப்பராக வந்திருக்கு, நல்லா டேஸ்டாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதில்ல,
இது ஒரு 20 இயர்ஸாக சாப்பிட்டு இருக்கோம். ஸோ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, இந்த ஆனியனோட ஸ்வீட்னஸும் தக்காளியோட புளிப்பும் பின்ன மிளகும் அந்த பொடி பச்சை மிளகாவும் அந்த பொடியோட ஸ்பைசஸோட மனமும் அந்த ஒரு ஸ்பைசினஸும் வந்துட்டு சூப்பராக இருக்குது guys. இந்த மழை காலத்தில் வந்துட்டு எல்லாரும் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ஓகேங்களா? நாங்கள் சாப்பிட்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.